குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குடிமையியலில் சமத்துவங்கிற லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சமத்துவம்னால என்ன? எல்லா மக்களையும் நம்ம சமமாக பார்க்குறது தான், சமமாக நடத்துவது தான் சமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாடத்தில் நம்ம கற்றல் நோக்கங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் கற்றல் நோக்கங்கள் இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சமத்துவத்தின் பொருள் பற்றி புரிந்து கொள்ளல், சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல், சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை பற்றி கற்றுக்கொள்ளல். இந்த நோக்கங்களை எல்லாம் நம்ம இப்போது கற்றுக்க போகிறோம். இப்போது இந்த படத்தை பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கு? அதாவது ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. அதில் கணவன் கேட்குறாரு, நீ இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறாயே, ஏன்? மனைவி சொல்கிறாங்க, அலுவலகத்தில் மிக அதிகமான வேலை அப்படின்னு, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இதை களைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கணவன் சொல்கிறாரு, வீட்டு வேலைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே மனைவி, சரி, மிகவும் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனைவி என்ன செய்கிறாங்க, வாஷிங் மிஷினில் துணிகளையெல்லாம் எடுத்து போட்டு துவைக்க போடுறாங்க. கணவன் என்ன செய்கிறாரு, சமையல் பண்ணுறாரு. அதாவது சமையல் பண்ணுறது பெண்களுடைய வேலை தான் அப்படின்னு ஆண்கள் நினச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி எண்ணங்களில் இருக்காங்க இல்லையா? இதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வேலை தான். எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வேலைகளை பகிர்ந்து செய்கிறது தான் சமத்துவம்னு சொல்லலாம். அதாவது பெண்களுக்குரிய வேலை இதெல்லாம் ஆண்களுக்குரிய வேலை அப்படிங்கிற பிரிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருது. இப்போது அறிமுகத்தில் இயற்கையானது மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை. அதாவது ஒரு மனுஷன் எல்லாத்துலேயுமே நிறத்தில் வேறுபடலாம், உயரத்தில் வேறுபடலாம், அவனுடைய திறமையில் வேறுபடலாம், உடல் வலிமையில் வேறுபட்டு இருக்கலாம். அது இயற்கையாகவே மனிதனை உருவாக்கி இருக்கு. மேலும் இயற்கையான சமத்துவமின்மையை சரி செய்ய இயலாது. இந்த சமத்துவம் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா, சமமாக இல்லை, எல்லா மனிதனும் சமமாக இல்லை. இதை நம்ம சரி செய்யவே முடியாது. ஒரே மாதிரியாக இருக்கிற இரட்டை குழந்தைகள் கூட அவங்களுடைய திறமைகளை ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் ஜாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும். இது மனுஷனால் தானே உருவாக்குனது. ஜாதி, மதம், மொழி, பொருளாதாரம், அதாவது பணக்காரர், ஏழை, இதையெல்லாமே நம்ம இந்த சமமில்லாமல் இருப்பதை நம்ம சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுபோல் அவர்கள் அனைவருக்கும் நம்ம என்ன செய்யணும், திறமைகள், அவங்களுடைய திறன்கள் இதையெல்லாம் மேம்படுவதற்காக சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல். அதுதான் நம்ம சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல், இதை நம்ம உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பேராசிரியர் லாஸ்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். எல்லோருக்குமே நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் சமமாக நம்ம வாய்ப்புகள் கொடுக்கும்போது தான் அது நம்ம சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழி நடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும். சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம்
அதனுடைய ஜாதி, நிறம், பால், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறைகூவுகிறது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சமத்துவத்தின் முக்கியத்துவம் இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதை நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சமத்துவத்தின் வகைகள். இதில் 4 வகை இருக்குது. ஒன்று சமூக சமத்துவம், இன்னொன்று குடிமை சமத்துவம், இன்னொன்று அரசியல் சமத்துவம், இன்னொன்று பாலின சமத்துவம். இதில் முதல்ல பார்க்குறது சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் ஆகும். அதாவது சமூகத்தில் ஜாதி, சமய, கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது ஜாதி சொல்லி அவங்களை பிரிக்கக்கூடாது. சமய கொள்கை, அவங்களுடைய சமயத்தை வைத்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நிறத்தை பற்றி நம்ம நீ கருப்பு நிறம் அதனால் உனக்கு இல்லை, நீ வெள்ளையாக இருக்கிற உனக்காக உண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் இனம், இவற்றெல்லாம் இதனுடைய அடிப்படையில் நம்ம பாகுபாடு எப்போவுமே இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்பை அவங்க பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குடிமை சமத்துவம் அப்படின்னா அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும். இதில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்கார, ஜாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு கோட்பாடு உள்ளது. அதாவது அங்கே என்னென்னா அனைவருக்கும் சமத்துவ உரிமை கிடைக்கிறதோட எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படாமல் அங்கே கொடுக்குறாங்க. அதே போல் தான் இந்தியாவிலையும் அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இதுதான் இந்தியாவிலையும் அதே போலவே அந்த சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. அவை என்னென்னு பார்ப்போம். ஒன்று வாக்களிக்கும் உரிமை, இன்னொன்று பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இந்த 3 உரிமைகளும் மக்களாட்சி நாடுகளில் இருக்குது. மக்களாட்சி என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி நாடாகும். குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது வாக்குரிமை அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு இது கிடைக்குது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971ஆம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம், அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். ஒரு நாட்டில் பிரதமரினுடைய வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கினுடைய மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு சாதாரண குடிமக்கள் போடுற ஓட்டுக்கு என்ன மதிப்போ அதே போல் தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் போடுகின்ற அந்த ஓட்டினுடைய மதிப்பும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய அரசியல் சமத்துவம். அடுத்தது பாலின சமத்துவம். பாலினம்னா என்ன? ஆண்பால், பெண்பால், இந்த மாதிரி 2 பிரிவாக இருக்கோம் இல்லையா, அதுதான் பாலின சமத்துவம். பாலினம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர்களுடைய தனிப்பட்ட திறனை மேம்படுத்தி கொள்வதற்காக சமத்துவம் கொடுக்க வேண்டும், சம உரிமை கொடுக்க வேண்டும். தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்படுத்தியும் கொள்ளலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சமத்துவமே, சம உரிமை இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆண்களை காட்டிலும் அவங்க பலவீனமானவர்கள்
அப்படின்னு சமூகத்தில் நினச்சிட்டு ஆண்களுக்கு அடுத்தபடியாகத்தான் பெண்களை வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களை சமமாக நடத்தப்பட வேண்டும். அவர்கள் 2 பேருமே ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் ஒன்றாக ஆகணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. அவங்களுடைய உரிமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள் இவற்றை எல்லாமேவும் ஆண்கள் பெண்களுக்கும் சரிசமமாக கொடுத்து இருக்கணும். பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் வேண்டும். இப்போது பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கடின உழைப்பால் ஆண்களுக்கு குறைவே இல்லை, நாங்களும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை, விமானப்படைகளில் இதிலெல்லாம் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என்று யுனிசெஃப் நிறுவனமே கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். உலகில் அனைத்து நாடுகளின் அரசியலமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. அதே போல தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு கொஸ்டின் ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், வாய்ப்புகள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்துதல். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கணும். இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதே போல் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாடை நம்ம உருவாக்கணும். அனைவரும் நியாயமாக நடத்தணும். எல்லாரையும் நம்ம நியாயமாக எல்லாமே கிடைக்கின்ற வழிகளில் நம்ம நடத்தணும். அடுத்தது முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும், அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுக்க வேண்டும். இதற்கு அடுத்து கல்வி எல்லா மக்களுக்குமேவும் சமமாக கிடைக்க வேண்டும். எல்லோருமே கல்வியை ஒரே மாதிரியாக எல்லோரும் கற்பதற்கான எளிய முறைகளை நம்ம வகுத்து கொடுக்க வேண்டும். இப்போது இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா, இதுலேருந்து நினைவில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் ஆகும். மக்களாட்சியில் மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி, அதுதான் மக்களாட்சி. இதில் சுதந்திரம், சமத்துவம் இதெல்லாம் ஒரு அடிப்படை கோட்பாடு. அனைத்து மக்களும் சட்டத்தின் முன்பாக சமம். எல்லோருக்குமே ஒரே விதமான சட்டம்தான். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இவங்க பணக்காரவங்க, இவங்க ஏழை, இவங்களுக்காக ஒரு சட்டம், அவங்களுக்காக ஒரு சட்டம் அப்படின்னலாம் கிடையாது. யார் குற்றம் செய்தாலும் அவர்களை சமமாக பார்த்து தண்டனை கொடுப்பது தான் நம்ம அரசியல் சட்டம். அனைவருக்கும் அரசியல் வாழ்வில் பங்கேற்க சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுதல் வேண்டும். யார் வேண்டாலும், அதாவது 25 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதான் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடியியல் உரிமை என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. இவர் ஏழை, பணக்காரர் அப்படின்லாம் கிடையாது, எல்லோருமே சமம்தான் அப்படிங்கிற உரிமை கொடுத்துருக்காங்க. பாலின சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாலின சமத்துவத்தை அரசின் பல்வேறு சட்டங்கள் வலியுறுத்துகின்றன. இந்த மாதிரி பாலின சமத்துவம் முதல்ல அந்த ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு
பெண்களுக்காக சில நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுதல்னால் கணவன் இறந்த உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த தீ மூட்டுறாங்க இல்லையா, கணவனுடைய உடலை தீ மூட்டும் போது அதில் போய் பெண்களும் அதிலேயே விழுந்து இறந்துடணும் அப்படிங்கிற அந்த முந்தி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுதான் உடன்கட்டை ஏறுதல். இதையெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறதையே அவர் தடை செய்தார். இந்த மாதிரி பெண்களுக்கு அப்பப்போ ஒரு நல்ல நல்ல சட்டங்களை எல்லாம் இயற்றி பாலின சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம அரசியல் சட்டங்கள் மூலமாக. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ சரியான விடையை தேர்வு செய்கல. எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்கல இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். அதாவது பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். அடுத்த செகண்ட் கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18 வயது. 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்க முடியும். 4வது கொஸ்டின், ஜாதி, மனம், பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அப்படின்னா பாலின சமத்துவமின்மை. அடுத்து சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1971. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி ஆன்சரோடு எழுதி நீங்கள் வச்சுக்கணும். இது தெரியல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி, அதாவது நிப்பாட்டிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸை எழுதி ஆன்சரையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. குடிமை சமத்துவம் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. இதனுடைய ஆன்சர் சட்டத்துக்கு. அடுத்து செகண்டு, 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. ஒன்று 14 போடணும், இன்னொன்று 18 போடணும். அடுத்து தேர்டு தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் உரிமை ஆகும். அரசியல்னு அங்கே எழுதிக்கோ. அடுத்து சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். சமூக சிறப்புரிமை. நல்லா தெளிவாக கேட்டுட்டு ஸ்பெல்லிங்கெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து குறுகிய விடையலில் சமத்துவம் என்றால் என்ன? நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்லைடாக இருக்குது இல்லையா, அந்த பேஜில் போய் இந்த சமத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீ குறித்து எழுதிக்கணும். அது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல். அதோட அந்த ஒரு பேராகிராஃபு மட்டும், அதாவது நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்தல் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து பாலின சமத்துவம் ஏன் தேவையானது? இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யுனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது குடிமை சமத்துவம் என்றால் என்ன? இதையும் நான் சொல்ல நீங்கள் எழுதிக்கலாம். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும். இதுதான், இவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து விரிவான விடையலில் பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. இது ஒரு பேராகிராஃபேவும் இருக்குது, வீடியோலேயே வரும், அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். அடுத்து அரசியல் சமத்துவம் என்றால் என்ன? இதுவும் அதில் வருது, அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்திற்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த 14 சட்டப்பிரிவு 14 18 வரைக்கும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோலேயே வருது, அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் இது எல்லாமே, இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதை பற்றி நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.